தமிழர் பண்பாடும் கலாச்சாரமும் அதனை சார்ந்த கலைகளும் அழிந்து கொண்டே வருகின்றன. அக்கலைகள் நம் நினைவை விட்டு நீங்காத வண்ணம் இன்று நாங்கள் பழம்பெரும் கலையான வில்லு பாட்டு பாட வந்துள்ளோம். பாடலாமா? தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட வில்லினில் பாட வந்த இறை மகனே. சபையோருக்கு வணக்கம். நீங்களும் சொல்லுங்க. வணக்கம். ஆமா மக்களே, நாமெல்லாம் எங்க இருக்கோம் தெரியுமா? இருந்தாலும் என் வாயால ஒரு வாட்டி சொல்லிடுறேனே, நாம எல்லாரும் MCC காலேஜ்ல மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதுவும் சிக்மா டே ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கோம். சரி, ஆமா நம்ம எதை பத்தி பாட வந்திருக்கோம் தெரியுமா? நாம இன்னைக்கு சில கணித மேதைகளை பத்தி. என்ன முழிக்கிறீங்க? மேத்தமெட்டிஷியன்ஸ் பத்தி பேச வந்திருக்கோம். தந்தனத்தம் என்று சொல்லியே கணித மேதைகளை புகழ்ந்து பாட நாங்க இங்க வந்திருக்கோமே. சரி, மேத்தமெட்டிஷியன்ஸை விடுங்க. மேத்ஸை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? என்ன தெரியும்? லூசாப்பா நீ? என்ன தெரியும்? 1 2 3 என்ன தெரியும்? அட கடவுளே, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்க, அதான் பிரச்சனை. சரி, 1 2 3 எல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னால ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? இது கோழி முட்டையா? கோழி முட்டை. அமைதி அமைதி, அது கோழி முட்டை இல்லைங்க, சுழியம். இந்த காலத்து பசங்களுக்கு தமிழ் ரொம்ப தகராறு. Hey, it's nothing but the great zero, யா. ஆமா, பின்ன கிரேட் இல்லையா? அத கண்டுபிடிச்சதே நம்ம இந்தியன் மேத்தமெட்டிஷியன்ஸ் தானே. யாரு? நம்ம ஆரியாவா? ஆரியாவும் இல்ல, சூர்யாவும் இல்ல. அட நீங்க ஏன் திட்ட போறீங்க? நீங்க எடுத்து விடுங்கக்கா. நம்ம ஆரியபட்டா தானே ஜீரோ கண்டு பிடிச்சாரு. ஆமா, கண்டு பிடிச்சாரு. அவர் பித்தோகரஸ் தியரம் வச்சு சைன் டேபிள் போட்டாரு. ஆமா, டேபிள் போட்டாரு. பிளேன் ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் ஸ்பெரிக்கல் ஜியோமெட்ரியில அப்ளை பண்ணி ஆஸ்ட்ரோனமில கலக்குனாரு. ஆஹா, ஆரியபட்டா இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரா? ஆமா, ஜீரோவை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப ஏன் ஜீரோ மார்க் எடுத்தா ஸ்கூல்ல அவ்வளவு அடிக்கிறாங்க? MCCல அதுவும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல படிக்கல, அதனாலதான் இவ்வளவு கத்துக்கல. நம்ம டிபார்ட்மெண்ட்ல நீ ஜீரோ வாங்கினீங்கன்னா அவங்க திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, சொல்லி வைப்பாங்க. சொல்லு. ஆமா பின்ன அடிக்கிற கைதான் அழைக்கும், சுனித மனசு ஜொலிக்கும். ஐயோ சரி, அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு கார்ல் ஃபிரெட்ரிக் காஸ் பத்தி தெரியுமா? கால்குலேட்டிங் ப்ராடிஜியா நம்ம கார்ல் ஃபிரெட்ரிக் காஸ் தான். இவ சாதனை தெரியுமா? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ராக்கு ப்ரூஃப் கொடுத்தது இவரேதான். பரவாயில்லையே, நம்ம காஸ் பயங்கரமான திறமைசாலி தான். சிம்பிளா இவரை பத்தி சொல்லணும்னா 17 சைஸ் பாலிகனை வெறும் ஸ்கேல் காம்பஸ் வச்சு போட்டு முடிச்சிட்டாருன்னா பாத்துக்கங்களா. MCCக்கு வர மாடர்ன் பாட்டு இல்லாம வர முடியுமா? கூகுள் பண்ணி பார்த்த உலகத்துல இந்த PFD பிளஸ் போல யாரும் இல்ல. லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் லாப்லாஸ் ஈக்குவேஷன் இன்வென்ட் பண்ணாரு. செலஸ்டியல் மெக்கானிக்ஸ்ல சாதிச்சாரு. நியூட்டன் ஆஃப் டிரான்ஸ்னு பேர் எடுத்துட்டாரு. பார்க்கதான் இப்படி ஆளுனா அப்படி
இன்வென்ஷன்லாம் நல்லா தாங்க இருக்கு, பாரம்பரியம் கூட எக்கச்சக்கமா இருக்கு. விடிடா, சில உண்மைகள் சொன்னா கசக்கட்டா செய்யும். ஆளாளுக்கு வெளிநாட்டுக்காரங்களை பத்தியே பேசுறீங்களே, தமிழ்நாட்டுல பிறந்துட்டு ஒருத்தர் கூடவா என்ன மாதிரி மேக்ஸ் தெரியல? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நம்ம தமிழ்நாட்டு சிங்கம், ஈரோடு தங்கம். அம்மா, உன்னை தெரியாதவங்க சரியான தண்டம். நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே டிசம்பர் 22 கொண்டாடுறதுக்கு இவர்தான்ப்பா காரணம். யாரு? நம்ம ராமானுஜன் தானே? அவரேதான் நம்ம ராமானுஜம். ஆமா, ராமானுஜம் ஈரோடுல பிறந்த மனுஷங்க. பிறந்த மனுஷங்க அவரு கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சாருங்க. ஜிஹெச் அடிக்கு தான் இவரு ரொம்ப ரொம்ப செல்ல புள்ளைங்க. 3900 ரிசல்ட்டுகளை சும்மா தாறுமாற போட்டு இவர் முடிச்சுட்டாருங்க. அது மட்டுமா, மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ், நம்பர் தியரி, இன்ஃபினிட் சீரிஸ், கண்டினியூட் ஃபங்க்ஷன், இத்தனையும் இவரோட கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா போய் பெட்ல படுத்துட்டு ஆப்பிள் ஆரஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா நம்ம 2 டெஸ்கார்டஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த மனுஷனுக்கு அவ்வளவு உடம்பு சரியில்லாத நேரத்துலயும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல ஒரு ஓரமா பறந்துட்டு இருந்த ஈய பார்த்துதான் கார்டீசியன் கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும்ன்ற ஐடியாவே அவருக்கு வந்துச்சாம். சரி, மேத்தமெட்டிஷியன்ஸ் பத்தி பேசி பேசி நம்ம பசங்களாம் ரொம்ப போர் அடிச்சு ஃபீல் பண்றாங்க. கடைசியா ஒரு குத்துப்பாட்டை குத்தி நம்மளோட இந்த இதை முடிச்சுக்கலாமா? ஏரியாவோ தாம்பரம், நாங்க எம்சிசி பக்கம் வாரோம். நம்ம டிபார்ட்மெண்ட் சிங்கம், நம்ம டிபார்ட்மெண்ட் சிங்கம், செம்பு கலக்காது தங்கம். நாங்க வச்சிருப்பதோ வருத்தப்படாத தங்கம். அண்ணன் அன்புக்கு அபிஷாமம், அறிவுக்கு அல்லாம, அடக்கத்துல புரியாம, அழகுக்கு யாரு யாருப்பா? அழகுக்கு நம்ம ரோசினா. நம்ம ஜட்ஜஸ் பாஸ்கரையும் கேஸ்கேசாரையும் முன்னிலையில வச்சுக்கிட்டு கொடுத்த 10 நிமிஷத்துல இந்த குத்துப்பாட்டை பாடி நாங்க முடிச்சுக்கிறோம். மேக்ஸை போட உண்டான தங்கம், மேக்ஸை உயிரா நினைக்கின்ற தங்கம். இல்ல வேற இல்ல, இந்த மேக்ஸுக்கு இணையில இல்ல. தியரம் ப்ரூஃப் கஷ்டமே இல்ல, மேக்ஸில் அடிக்க தேவையே இல்ல. இல்ல இது இல்ல, இதுக்கு மேல நான் என்னத்த சொல்ல? வருத்தப்படாத வாலிப சங்கம், நாங்க வருத்தப்படாத வாலிப சங்கம். ஆழம் தெரியாம கால வச்சு அடியும் சறுக்கிடுவோம். ஊரு நடுவால பேனர் வச்சு படைய கிளப்பிடுவோம். போற வழி போவோம், பெரும் புள்ளிய போல வாழ்வோம். போற வழி போவோம், பெரும் புள்ளிய போல வாழ்வோம். ப்ராப்ளம் படுவோம், சொல்யூஷன் சொல்லுவோம், ஜோரமா படிச்சு ப்ரூஃப் எழுதுவோம். நாங்க அடிக்கி ப்ராப்ளம் படிப்போம், மறந்து போச்சுன்னா திருப்பி படிப்போம். புரியல நான் கேட்டு படிப்போம், புரிஞ்சாதான் எழுதி படிப்போம். நாங்க சொன்ன மாட்டே, எங்க ஃபியூச்சர் தான் எப்பவுமே பிரைட், எங்க ஃபியூச்சர் தான் எப்பவுமே பிரைட். நாங்க வருத்தப்படாத வாலிப சங்கம். தேங்க்யூ.